மாவட்டம் நத்தம் அருகே உளுப்பக்குடியில் புகழ்பெற்ற வேட்டைக்காரன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் பல நூறு ஆண்டுகளாக மாசி மாதம் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் திருவிழா பாரம்பரியமாக நடந்து வருகிறது. இந்த திருவிழாவில் பிறந்த பெண் குழந்தை முதல் வயதான மூதாட்டி வரையிலான பெண்கள் பங்கேற்க துளியும் அனுமதி இல்லை. அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழாவை ஒட்டி நேற்று இரவு 1 மணிக்கு பொங்கல் வைத்து வழிபாடு தொடங்கியது. பின்னர் நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்ட 50 ஆடுகள் பலியிடப்பட்டு நல்லி முதல் போட்டி வரை கறி வெட்டப்பட்டு வரிசை கட்டி வைக்கப்பட்டிருந்த அண்டாக்களில் கறி குழம்பு மணக்க மணக்க சமைக்கப்பட்டது. மேலும் 100 மூட்டை அரிசியில் சாதம் தயாரான நிலையில் சுவாமிக்கு படையல் இடப்பட்டது. இந்த கறி விருந்து அங்கு கூடியிருந்த சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு சாதமும் ஆட்டுக்கறி குழம்புடன் பரிமாறப்பட்டது. இன்று நடந்த கறி விருந்தில் புன்னாப்பட்டி, காட்டுவேளம்பட்டி, முளையூர், வேலாயுதம்பட்டி, குட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆண்கள் திரளாக கலந்து கொண்டனர். வரிசை கட்டி நின்றிருந்த ஆண்கள் படையலிடப்பட்ட உணவை பாத்திரங்களில் வாங்கிச் சென்ற நிலையில் வீட்டிற்கு கொண்டு சென்று பெண்களுக்கு உண்ண கொடுக்கலாம் என்பது இவ்விழாவின் சிறப்பு என கிராமத்தினர் கூறுகின்றனர். மாசி படைப்பு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. சுமார் ஒரு 50 கிடாய்களுக்கு மேலாக வெட்டி ஆண்களே மட்டும் சமைத்து அதில் பெண்கள் பங்கு இல்லாத அளவிற்கு அனைவருக்கும் சமபந்தி விருந்து மாதிரி புன்னப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மக்களும் மற்றும் இதர பொதுமக்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிடுவாங்க. லேடிஸ் கலந்துக்கிற மாட்டாங்க, ஆனால் லேடிஸ் சாப்பிடலாம். அதனுடைய இது ஆடி மாசி படைப்புன்னு சொல்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு மேலாக எங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வருஷம் நாங்களும் ஆண்டுதோறும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.